வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு சினிமேட்டிக் ஜூம் எஃபெக்ட்ஸு உங்கள் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரே ஒரு இமேஜை மட்டும் வச்சு எப்படி ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வீடியோவாக கிரியேட் பண்ண போகிறோம் வித் ஜூம் எஃபெக்ட்ஸோட அப்படிங்கிறத இந்த செஷனில் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேன்வா ஓப்பன் பண்ணிக்கங்க. இங்கே வந்துட்டு கிரியேட் கொடுத்த பிறகு வீடியோங்கிறத கொடுத்துருங்க. நம்ம யூடியூப் வீடியோ எப்போதும் சூஸ் பண்ணோம்ல, அந்த லேண்ட்ஸ்கேப் வீடியோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து வச்சு வீடியோவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது லோட் ஆகட்டும். லோட் ஆன உடனே நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது ஒரு ஹை குவாலிட்டி இமேஜ். இப்போ நான் வந்து ஹை குவாலிட்டி இமேஜை வந்து எடுத்து காட்டுறேன். எலமெண்ட்ஸுக்கு போங்க. நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜை தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்காக அந்த எலமெண்ட்ஸ் எடுத்து காட்டுறேன். இங்கே போயிட்டு நான் வந்து ஒரு HDCROUD க்ரௌட் இமேஜ்னு கொடுக்குறேன். ஒரு HD க்ரௌட் இமேஜ் வந்து நான் எடுக்கிறதுக்காக கொடுக்குறேன். OWD கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ரௌட் இமேஜ் வந்துடும். ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. ஃபோட்டோவாக எடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு க்ரௌட், ஏன்னா இதை தான் நம்ம வந்து ஜூம் பண்ண முடியும். இப்போ இதில் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். இதை வந்து நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த க்ரௌட் வந்து இமேஜ் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு இமேஜாக வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன செய்யுங்கன்னா இந்த செகண்ட்ஸை வந்து குறைச்சி வச்சுருங்க. 2 செகண்டாக குறைச்சிங்க. அப்போ தான் நம்ம வந்து பண்ண முடியும். குறைச்சிட்டு என்ன செய்யுங்கன்னா, இப்போ இது வந்து இந்த இமேஜை வந்து டிட்டாச் பண்ணிவிடுங்க. டிட்டாச் ஃப்ரம் பேக்ரவுண்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பெருசாக்கிடுங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணும்போது இமேஜ் வச்சோம்னா அது வந்து பேக்ரவுண்டில் போய் செட் ஆகிடும். அது வந்து நம்ம ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. அப்படியே போய் செட் ஆகிக்கும். ஃப்ரீயாக மூவ் பண்ணணும்னா டிட்டாச் ஃப்ரம் இமேஜ் வந்து கொடுத்துருங்க. இப்போ என்ன செய்யுங்கன்னா, இதை வந்து காப்பி பண்ணி ஒரு 5 தடவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பேஸ்ட் ஆகுது. அது காரணம் என்னன்னா, இங்கே நம்மளுக்கு டேட்டா இல்லாதனால தான். அதுக்கு என்ன செய்யணும், இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. எத்தனை தடவை இருக்கும்? 1 2 3 4 5 தடவை ஆகிடுச்சா? இப்போ என்ன செய்கிறேன்னா, இதை வந்து நான் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு இமேஜ் தூக்கி வச்சிடுறேன். அவ்வளோதான். நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ வந்து நம்ம ஒரு 10 செகண்ட் வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். 10 செகண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோட்டோவை தான் வச்சுருக்கோம். இப்போ நான் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரே ஃபோட்டோ வந்து 2 செகண்டுக்கு அது ப்ளே ஆகுது. அதே தான் வரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒவ்வொருத்தவங்களோட முகமாக ஜூம் பண்ணி சினிமேட்டிக் வியூஸில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, முதல் ஸ்லைடு எடுத்துக்கோங்க. அந்த 2வது ஸ்லைடு எடுத்துக்கோங்க. 2வது ஸ்லைடில் இதை என்ன செய்யுங்கன்னா, இதை பெருசுப்படுத்துங்க. இப்போ இந்த கீழே ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை மட்டும் நம்ம பெருசாக நிற்கிறாரு பாருங்க, ஒயிட் கலர் டிஷர்ட், அவரை மட்டும் இப்போ நம்ம பெருசாக காட்டுறோம். இவரை இங்கே வைக்கிறோம். 2வது ஸ்லைடு. இப்போ 3வது ஸ்லைடுக்கு போங்க. அங்கே என்ன பண்ணுங்க, ஒருத்தர் இந்த இடத்துல ஒருத்தர் தலையில் கை வச்சிருக்காங்கன்னா அவனை பெருசு பண்ணுறோம். அவனை மட்டும் இந்த தலையில் கை வச்சிருக்காரு பாருங்க, இவரை வந்து இப்போ பெருசாக்கி இந்த இடத்துல இப்படி காட்டுறோம். 4வது ஸ்லைடுக்கு வாங்க. 4வது ஸ்லைடில் சென்டராக இருக்கிற யாராவது ஒரு ஆளை வந்து நம்ம பெருசாக காட்டுவோம். இந்த சென்டராக இந்த எல்லோ கலர் ஷீட் இருக்காரு, இவரை காட்டுவோம். 5வதாக இருக்கிறது இந்த கார்னரில் இருக்கிறவங்கள காட்டுவோம். இந்த தலையில் கை வச்சிருக்காரு பாருங்க, பின்பக்கம் கை வச்சிருக்காரு, இவரை வந்து நம்ம காட்டுவோம். 5வதா இவரை வந்து தூக்கி பிடிச்சிடும். அவ்வளோதான். இப்போ யாரை காட்டணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்போ பண்ண வேண்டிய விஷயம் ஒரே விஷயம் தான். என்ன பண்ணுங்கன்னா, இந்த 2 ஸ்லைடுக்கும் நடுப்புற ஜூம் இன் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் வந்து வரும். கிளிக் பண்ணி இதை வந்துருச்சு பாருங்க, ஆட் டிரான்சாக்ஷன் மெசேஜ் காட்டுதா? அந்த ஆட் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு இந்த பக்கம் வர டிரான்சாக்ஷனில் மூவ் அண்ட் மேட்ச்னு ஒரு தடவை கொடுக்கணும். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் நேராக கீழே வந்து அப்ளை பிட்வீன் ஆல் சீன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் அது வந்து இதாகிடும். இப்போ வந்து நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்கு பாருங்க. 2 செகண்ட் எப்படி ப்ளே ஆகுது பாருங்க. அது பாருங்க, இவரை காட்டுதா? அப்புறம் அப்படியே மூவ் பண்ணி இவரை காட்டுதா? அப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அந்த மஞ்சள் கலரை காட்டுதா? அப்புறம் அப்படியே பண்ணி இவரை காட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு இமேஜை வச்சு ஒரு ஜூம் இன் வீடியோவை வந்து நம்ம ஈஸியாக இந்த டிரான்சிஷனை பயன்படுத்துகிற மூலியமாக நம்ம கேன்வாவில் பண்ண முடியும். இதை நம்ம பல விதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனி டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.